கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதன் காரணம், கோயிலின் கோபுரம் இறைவனின் மகிமையை குறிக்கும் அடையாளமாகவும் பக்தர்களின் பக்தியுணர்வை தூண்டிவிடும் காந்த சக்தியாகவும் விளங்குவதாலும், கோபுரம் உயர்ந்த இடத்தில் அமைந்திருப்பதால் அது உயர்ந்த ஆன்மீக நிலையை அடையும் முயற்சிக்கான சின்னமாக கருதப்படுவதாலும், கோயிலுக்குள் செல்ல முடியாதவர்களுக்கும் குறைந்தபட்சம் கோபுர தரிசனம் கிடைத்தால் கூட அவர்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையாலும், மேலும் கோபுரம் பல்வேறு சிற்பக்கலை, புராணக் கதைகள் மற்றும் தெய்வீக சம்பந்தமான வடிவங்களை வெளிப்படுத்தி பக்தர்களுக்கு ஆன்மீக அறிவை ஏற்படுத்துவதாலும் இது கோடி புண்ணியத்திற்கு சமம் என்று கூறப்படுகிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது தமிழ் செல்வாக்குமிக்க பழமொழியாகும். இதன் பொருள் கோயிலின் கோபுரத்தை தரிசிப்பதே கோடி புண்ணியத்திற்கு சமம் என்று கூறுகிறது. கோயிலுக்கு சென்று கோபுரத்தை பார்ப்பதே பக்தியுணர்வை ஏற்படுத்தும். கோபுரம் வழியாகவே ஒருவர் இறைவனை தரிசிக்க முதலில் தொடங்குகிறார். கோபுரங்கள் மிகுந்த கலைநயத்துடன் செதுக்கப்பட்டு இறைவன் பற்றிய கதைகளை சிற்பங்களாக வெளிப்படுத்தும். இதை பார்ப்பது புனித உணர்வையும் பக்தியையும் அதிகரிக்க செய்கிறது. சிலர் உடல் நலமில்லாமை, வேலை பளு அல்லது காலநிலை காரணமாக கோயிலுக்குள் செல்ல முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு குறைந்தபட்சம் கோபுர தரிசனம் கிடைத்தால் கூட அதுவே புண்ணியம் சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கோபுரம் மேலே எழும்பியிருப்பதால் அது மனிதனுக்கு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவதற்கான மெய்ப்பொருளாக விளங்குகிறது. சில புராணக் கதைகளின்படி சுகமுனிவர் மற்றும் பல முனிவர்கள் கோயிலில் சென்று இறைவனை தரிசிக்க முடியாது என்ற போது கோபுரத்தை மட்டும் பார்த்தும் அவர்கள் புண்ணியம் சேர்த்ததாக கூறப்படுகிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பக்தியையும் ஆன்மீக தூய்மையையும் அடைவதற்கான ஒரு வழி என்பதை உணர்த்தும் கருத்தாகும்.